ஹாய்டா பியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ ஃபைனலி ஒரு ஒன் ஷாட்டோட வந்துட்டேன்டா. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். எல்லாரும் டாப் டே ஸ்டோரிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன் போடுறதுக்கு, யாரும் கோச்சுக்காதீங்க. அப்புறம் நிறைய பேர் மூவி கேட்குறீங்க, நான் அதுவும் சூன் போடுறேன். இப்போதைக்கு மூவி போடுற மாதிரி ஐடியா இல்லைடா, பட் நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு டேக்குக் பிலீவர் இல்லைனா அந்த ஸ்டோரியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு டேக்குக் பிலீவர்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் இது ஒரு ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். யாரும் ஸ்டோரிக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க, இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஓகேடா, அப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அங்கே எல்லாரும் ஒரே ஒரு பர்சனுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு ஆட் ஷூட் மாதிரி நடக்க போகுது. அந்த பர்சன் இன்னும் வரலை. அந்த பர்சனோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆட் கம்போஸ் பண்ணுற டேரக்டர் தான் அப்படி அங்கே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அங்கே சடனாக ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே ஒரு பிளாக் கார் என்டர் ஆகுது. அந்த கார் வர்றதை பார்த்துட்டு எல்லா ஃபேன்கள்ஸும் அப்படி செம்மையாக கத்திகிட்ருக்காங்க. ஒரே ஒரு நேம் சொல்லி தான் அப்படி கத்திகிட்ருக்காங்க. அந்த கார் வந்துட்டு அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிது. அந்த காருக்கு வெளில ஒரு பர்சன் தான் இறங்குறாரு. அவர் தான் மேனேஜர். அவர் நேம் வந்துட்டு மிஸ்டர் லீ. அவர் இறங்கி வந்துட்டு அப்படி டேரெக்டாக அந்த ஆட் கம்போஸ் பண்ணுற டேரக்டர்கிட்ட தான் போகிறாரு. என்ன சார், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஓகே தான் சார். அவர் வந்துட்டு ஆக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பைக்கு அப்படின்னு சொன்னதும் மிஸ்டர் லீ தான் இப்போது அந்த பைக்கை பார்க்குறாரு. அது என்ன பைக்காக இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இப்போது ப்ரொடியூசர் தான் அந்த பைக்கில் கொஞ்சம் தூரம் ரைட் போகணும், அதை வச்சு நாங்கள் ஆட் ஷூட் எடுத்துப்போம். ஓகே சார், நான் போயிட்டு பாஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லீ தான் அப்படியே அந்த கார்கிட்ட போகிறாரு. அங்கே அப்படியே பேக் சைடில் போயிட்டு அந்த விண்டோவை நாக் பண்ணுறாரு. அந்த விண்டோ அப்படியே ஓப்பன் ஆகுது. சார், எல்லாம் ஓகே தான் சார், எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் போய் அங்கே பைக் ரைட் பண்ணால் மட்டும் போதும் சார் அப்படின்னு சொன்னதும் அந்த பர்சன் அப்படி சைலண்டாக இருக்கார். அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை. இப்போது மிஸ்டர் லீ தான் அப்படியே நகர்ந்து வந்துக்கிறாரு. அந்த பர்சன் ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே வெளில இறங்குனதும் கேர்ள்ஸ்லாம் செம்மையாக கத்துறாங்க. அவங்களோட ஃபேன் கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பர்சன் ஒரு லாங் கோட் மாதிரி போட்டிருக்காரு. அது உள்ள ஒரு ஒயிட் ஷர்ட் அண்டு பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. அப்படியே பார்க்கறதுக்கே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காது. அவரோட ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு செகண்ட் சுற்றி முற்றி பார்க்குறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு அங்கே ஸ்பாட்குள்ளே தான் போகிறாரு. அவர் அங்கே யார்கிட்டையுமே பேசலை, எந்த பேச்சு கூட கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க பைக் கிட்ட தான் போகிறாரு. போயிட்டு அப்படியே அந்த பைக்கில் தான் ஏறி உட்கார்றாரு. இப்போது அங்கே அந்த ஆட் கம்போஸ் பண்ணுற டேரக்டர் தான் அப்படி ஆக்ஷன்னு சொல்கிறாரு. அந்த பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அது நம்ம டயாங் தான். இப்போது கேமரா ரோலிங் ஆனதும் அப்படி நம்ம டயாங் தான் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வெயிட் பண்ணுறாரு. டயாங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டான கேரக்டர். அவர் யார்கிட்டையும் சரியாக பேசக்கூட மாட்டார், ரொம்ப ரூடு. இப்போ அப்படியே அந்த டேரக்டர் ஆக்ஷன்னு சொன்னதும் டயாங் தான் அந்த பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. அவர் பின்னாடியே அந்த கேமராவையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே அந்த பைக் ரைடு ஒரு மெயின் ரோட்டில் தான் நடக்குது. எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. அங்கே டயாங் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்திருப்பாரு. ஸ்பீடு வந்துட்டு ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அவர் போகிறது அங்கே டெலிகாஸ்ட் ஆகுது. அங்கே எல்லோரும் செம்மையாக கத்திகிட்ருக்காங்க டயாங்கை பார்த்துட்டு. இப்போது சடனாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அவர் போகிற அந்த ரூட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது, அதை அவர் கவனிக்கல. இப்போது டயாங் தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஸ்பீட் பிரேக்கரில் பார்க்காம போயிட்டு அப்படியே விட்டுட்டாரு. சடனாக அங்கே இருக்க ட்ராக் வந்துட்டு அப்படியே மோதி டயாங் வந்துட்டு அவர் பைக்கோடைய அப்படியே பறந்து போயிட்டு ஒரு ஷாப் கிட்ட அப்படியே விழுகிறாரு.
அங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகுது. டயாங்கால சுத்தமாக முடியல. அப்படியே அங்கே ஷாப் கிட்ட தான் விழுந்து கிடக்குறாரு. இந்த ஷாப்குள்ளே இந்த ஒரு பர்சன் வெளில வராரு. இங்கே இந்த சவுண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே கேட்குது. அப்படியே எல்லாம் வந்துடுறாங்க. இப்போது டயாங்கோட பைக் வந்துட்டு போயிட்டு மோதினதில் அந்த ஷாப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு மிரர் போர்டு. அந்த போர்டு லைட்டாக க்ராஷ் ஆகிருக்கு. அப்படியே விழுற மாதிரி இருக்குது. இப்போது ஷாப்புக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக டயாங்கிட்ட தான் போகிறாரு. ஓடி போயிட்டு அவரோட ஹெல்மெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. டயாங், நீங்களா? ஐயோ, என்ன இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. டயாங் எழுந்துறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? டயாங் வந்துட்டு அவர் கான்ஷியஸில் இல்லை. ஸோ இப்போது அங்கே இருக்க அந்த போர்டு வந்துட்டு அப்படி டயாங் மேலே தான் விழ போகுது. அந்த பர்சன் அப்படி டயாங் மேலே விழாத மாதிரி அப்படியே படுத்துக்கிறாரு. இந்த போர்டு அப்படி அந்த படுத்துக்க பர்சன் மேலே அப்படி விழுந்துருது. அந்த போர்டு விழுந்ததில் அந்த பர்சன் அப்படி செம்மையாக ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அவருக்கும் தலையில் செம்மையாக அடிபட்டுருது. டயாங்க்கு வந்துட்டு ஓரளவு சென்ஸ் ஆகுது. லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பர்சன் டயாங் மேலே தான் அப்படி இருக்காரு. அந்த போர்டு அப்படியே அந்த பர்சன் மேலே தான் இருக்குது. அவரால் கொஞ்சம் கூட முடியல. எப்படியோ ஸ்ட்ரைன் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. டயாங் வந்துட்டு லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த பர்சனோட ஃபேஸை. அதோட ஐஸை திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போது மிஸ்டர் லீ தான் சடனாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே கார்ட்ஸ் வச்சு அந்த போர்டை தூக்குறாரு. இப்போது அந்த பர்சனும் அப்படி டயாங் மேலே விழுந்துடுறாரு. அவருக்கு சுத்தமாக முடியல. அவர் மேலே அப்படியே செம்மையாக அடிபட்டுருது. இங்கே ஆக்சிடெண்ட் ஆனதில் அந்த ரோட் ஃபுல்லாக அப்படியே பிளாக் பண்ணிடுறாங்க செக்யூரிட்டி போட்டு. அங்கே இருக்க ஷாப்பில் உள்ள ஓனர் பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணிடுறாரு. ஸோ ஃபியூ மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. இப்போ 2 பேரையும் தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மிஸ்டர் லீயும் பின்னாடியே போகிறாரு. பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபியூ மினிட்ஸில் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் அப்படி என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? சார் அது ஷூட் பண்ணக்குள்ளே திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் சார். ஏதாச்சும் கேஸ்லாம் இல்லை சார். சடனாக பாருங்கள் சார். கேஸ் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். இப்போ இவர் இப்படி சொன்னதும் டாக்டர்ஸ் தான் அப்படி உடனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரையுமே வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு டயாங்க்கு தான் செக் பண்ணுறாங்க. டயாங்க்கு வந்துட்டு பெருசாக அடிலாம் இல்லை. ஒரு ஹேண்டில் லெக்கில் லைட்டாக அடிபட்டிருக்கு. பட் அவர் கான்ஷியஸில் இல்லை. டாக்டர் போயிட்டு ரொம்ப நேரமாக செக் பண்ணிகிட்டு இருக்காரு. லீவ் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே இன்னொரு பர்சன் அவருக்கு வந்துட்டு வேற ஒரு டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. அவர் நேமு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் நேம் என்னன்ட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது டாக்டரும் அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. லீதா இப்போது சார் என்னாச்சு சார், எல்லாம் ஓகே தானே? என் பாஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அவர் ஹேண்டு லெக்கில் தான் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவர் சேஃபாக தான் இருக்கார். மேபி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 2 days ஆகும். வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஆமாம், இவர் கூட இன்னொரு பேஷண்ட் கூட அட்மிட் ஆகிருந்தாரே. ஆமாம் சார். நர்ஸ், அவர் ரூம் எங்கே இருக்குது சார்? அது அந்த சைடில் இருக்குது சார். இப்போது டாக்டரும் போயிட்டு அப்படியே செக் பண்ண போகிறாரு. டயாங் வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கே ஒரு 2 days ஆகிருக்கும். இப்படியே தான் 2 daysம் போயிருக்கும். அந்த 2 daysல டயாங் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போது டயாங் தான் க்யூர் பண்ணி ஒரு ரூமில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. அப்படியே படுத்துருக்காரு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. அங்கே ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க டயாங்கை பார்த்துக்க. இப்போ டயாங் தான் ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக இழந்துக்கிறாரு. இது தலை, நான் எங்கே இருக்கேன்? இது என்ன 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 பண்ணிகிட்ருக்கீங்க? சார் அமைதியாக இருங்க. உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. நீங்கள் இப்போ
டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த அந்த பையன் அவன் எங்கே, அந்த பையன் எங்கே அப்படின்ட்டு இப்போ அப்படி அவர் இழந்துக்க போகிறாரு. சார் சொன்னால் கேளுங்க, உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் எங்கேயும் எழுந்துக்கக்கூடாது. அயாங்கண்ட அவங்க பேச்சு கேட்கல, அப்படியே அவர் ட்ரிப்ஸ்லாம் பிச்சு எறிகிறாரு ஒரு மாதிரி. அந்த பையன் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி அப்படியே அவரால் எழுந்துக்க கூட முடியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே அந்த பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு அப்படியே பெட்டை விட்டு ரூம்லேருந்து வெளில தான் போகிறாரு. நர்ஸ் வந்துட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியல. பட் அயாங் தான் அங்கே ரூமை விட்டு வெளில வராரு. அங்கே லீ தான் கால் பேசிகிட்டு இருக்காரு. டயாங் தடுமாறி அப்படி லீ கிட்ட தான் போகிறாரு. இப்போ அப்படி அவர் ஷோல்டர் மேலே டாப் பண்ணவும் லீ அப்படி திரும்பி பார்க்குறாரு. அவர் சடனாக கால் கட் பண்ணிட்டு, சார் என்ன உங்களுக்கு ஓகே தானே, என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க போங்க. இல்லை அந்த பையன் அவன் எங்கே, அந்த பையன் அவன் எங்கே, யார் கேட்குறீங்க, எந்த பையன், அதான் அந்த அன்னைக்கு அந்த இடத்துல அந்த பையன் எங்கே, அவன் இங்கே தான், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கான். அவனை நான் பார்க்கணும். சார் என்ன சார் அவசரம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார். இல்லை நான் அவனை பார்க்கணும் சார். சொன்னால் கேளுங்க சார், இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் சார், உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் மட்டும்தான் வேணும். அவனை டாக்டர் பார்த்துப்பாங்க. இல்லை அவன் யார், அவன் யார், நான் அவனை பார்க்கணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போது டயாங் இப்படி பேசினதும் அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. பிகாஸ் டயாங் வந்துட்டு ப்ளீஸுன்ற வேர்டை யூஸ் பண்ணதில்லை இது வரைக்குமே லீ கிட்ட. ஸோ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டயாங்கை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பர்சன் இருக்க ரூமுக்கு. இப்போது டயாங்கும் அப்படி ஸ்லோவாக அந்த பர்சனை ஐசியூலேருந்து இப்போ தான் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. டயாங் வந்துட்டு அப்படியே அந்த ரூமுக்கு தான் போகிறாரு. ரூம்குள்ளே அந்த ரூமில் தான் அந்த பர்சன் அப்படி படுத்திருக்காங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணல. அந்த பர்சன் அப்படி சைலண்ட்டாக படுத்திருக்கோத டயாங் பார்க்குறாரு. ஸோ அந்த பர்சன் நம்ம டயாங் மேலே அந்த போர்டு வந்துட்டு விழாத மாதிரி படுத்திருந்துருப்பாங்க. அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவருக்கு ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி நிறைய ஐஸோட அந்த பர்சனை பார்க்குறாரு. அவரால் முடியல, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போது அங்கே ஒரு டாக்டர் தான் அப்படியே ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. டயாங் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீங்கள் ஓகே தானே, இப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு இப்போது ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்களே, என்ன சார் இது, யார் எங்களை அப்படி உள்ளே விட்டாது, பாருங்க சார், எனக்கு இந்த பையனை என் ரூமுக்கு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணுங்க, எனக்கு இந்த பையனோட டீட்டெயில்ஸ் கிடைக்குமா, அதுதான் சார் நாங்களும் தேடிட்டுருக்கோம், பட் எங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ டயாங் தான் அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளில வராரு. வந்துட்டு மிஸ்டர் லீ கிட்ட தான், இங்கே பாருங்களே, எனக்கு அந்த பையனை என் ரூம் பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணுங்க. என்ன சார் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறத செய்யுங்க. ஓகே சார், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ லீ அப்படி சொன்னதோ டயாங் தான் அப்படி ஸ்லோவாக போகிறாரு. அவர் ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டாரு. இப்போ ரூமில் தான் அப்படியே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு அந்த இன்சிடெண்ட் தான் ரிவைன் ஆகி வந்துட்டே இருக்குது. யார் அவன், எதுக்காக இப்படி, அதுவும் எனக்காகவா, எதனால அப்படி வந்து, அங்கே நிறைய பேர் இருந்தாங்களே, அதில் யாரும் பார்க்காத வேலையை இவன் எதுக்கு பார்க்கணும், இவனுக்கு தானே அப்போது ஏன் இப்படி பண்ணி. டயாங் இப்படி யோசிக்க அவருக்கு ஹெட்லாம் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாரு. தென் அப்படியே ஒரு 2 days ஆகுது. டயாங் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுறாரு. அவர் இப்போது அந்த பர்சனோட ரூமில் தான் இருக்கார். அந்த பர்சன் இன்னும் ஐஸை ஓப்பன் பண்ணலை. எப்படா ஐஸை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டயாங்கோட ஃபேன்ஸ், ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் எப்போ வருவார், எப்போ
ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அவருக்கு என்னாச்சுன்ற மாதிரி ரொம்ப எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டயாங் அந்த பர்சனோட ரூமை விட்டு வெளியே வரலை. இப்படியே ஒரு 1 வீக் ஆகிருக்கும். அந்த 1 வீக் அப்புறம் டயாங் தான் அப்படியே அங்கேயே சிட் பண்ணி அந்த பர்சனே பார்த்துட்ருக்காரு. அந்த பர்சன் ஸ்லோவாக அவரோட ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. டயாங் இப்போ அப்படி பார்க்குறாரு. அந்த பர்சன் தான் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக இழந்துக்கிறாரு. ஐயோ, தலை 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 வலிக்குது, நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி அப்படியே இருந்து உட்காராரு. இப்போ அப்படியே அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே நம்ம டயாங்க தான் பார்க்குறாரு. டயாங்க பார்த்ததும் அவருக்கு செம்ம ஷாக்கு. அவர் ஐஸ்லாம் அகைன் ட்ரப் பண்ணுறாரு. இது இது டயாங், நீங்கள் எதுவும் பேசாதா, அமைதியாரு. இப்போ அந்த பர்சன் அப்படி கப்பிச்சுப்பின்னு அமைதியாகிடுறாரு. டயாங் தான் இப்போது, நீ நார்மல் ஆகிட்டியா, உன் பேர் என்ன? அது நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். என்ன ஒன்றும் இல்லையா? உனக்கு ஏன் இந்த வேலை? ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே 1 வீக் ஆகிட்டு, அங்கே யாருமே எதுவும் பண்ணல, நீயும் அப்படியே போயிருக்க வேண்டியதானே? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அது எப்படி என்னால் போக முடியும்? சரி, உன் நேம் என்ன? இந்த 1 வீக்கில் உன்னை தேடி யாருமே வரல, ஏன் உன் வீட்டில் யாருக்கும் தெரியாதா? அது என்னோட நேம் ஜங்குக். எனக்கு வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன், வீட்டில் யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாரு. ஜங்குக் இப்படி பேசுறது டயாங்கு அப்படி பிடிச்சிருக்கு. அப்படியே அவர் பார்க்குறாரு. அப்போது தனியாக தான் இருக்கியா? ஆமாம், தனியாக தான் இருக்கேன். இனிமே தனியாக இருக்க வேண்டாம், நீ என் கூட இரு. என்ன உங்கள் கூடயா? இல்லை வேணாம், நான் தனியாக. இப்போ தானே சொன்னேன், அமைதியாக இரு. அண்ணா, நீ தனியாலாம் இருக்க வேணாம், இனிமேல் நீ என் கூட இரு. அது எப்படி சரி வரும்? நீங்கள் ஒரு பெரிய ஃபேமஸான ஐடல், உங்கள் கூட நான் இருந்தால் உங்கள் ஃபேன்ஸ்லாம் தப்பாக பேச மாட்டாங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாத. இருந்தாலும் நான் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக பேசுவோம். ஜங்குக்குன்ட்டு அது நான் வரேன். ஸோ டயாங்கு ஜங்குக்கு இப்படி ரீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்படி பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே க்யூட்டாக அந்த பெட்டில் சிட் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் லீ தான் இப்போ அப்படியே ரூமில் வராரு. டாக்டரை கூட்டிகிட்டு டாக்டரும் அப்படியே வராரு. வந்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. இப்போ டாக்டர் அப்படி ஜங்குக்கு தான் செக் பண்ணுறாரு. அவர் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாரு. பரவாயில்லையே, எவ்வளோ சீக்கிரம் ஓகே ஆகிட்டிங்க போல். ஆமாம், எனக்கு ஓகே தான் டாக்டர் அப்படின்ட்டு ஜங்குக் க்யூட்டாக சொல்கிறாரு. டயாங் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே தான், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் நான் ஒரு ஃபார்ம் தரேன், அதில் மட்டும் சைன் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் தான் இப்போ அப்படியே போகிறாரு. லீ தான், சார் இந்த பையனை நம்ம கூடயே வச்சுக்கலாம், இவன் என் கூட இருக்கட்டும். சார் ஆமாம், என் கூட இருக்கட்டும். ஆனால் சார் எதனால்? இன்றைக்கி நான் இப்படி உயிரோட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ரீசனே அவன் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவன் உயிரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை காப்பாற்றிருக்கான். நான் அதுக்காக ஏதாச்சும் பண்ண வேணாமா? ஆனால் சார் எல்லாம் ஓகே தான், ஃபேன்ஸுக்கு மீடியாவுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இப்போ என்ன, நான் இன்டர்வியூ கொடுக்கணும் அவ்வளோதானே, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போது வீட்டுக்கு போகலாம். ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே லீ போகிறாரு. ஆனால் டயாங் இப்போ என்னாச்சு? அது என்னோடய திங்ஸ்லாம் என் வீட்லேயே இருக்குது, நான் அதை எடுக்கணுமே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸாக என்ன? ஆமாம், இம்பார்ட்டண்ட் தான், எல்லாமே இம்பார்ட்டண்ட். சரி,
அப்படின்னா வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். என்ன, நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்களா? ஆமாம், உன் வீட்டுக்கு தான் வரேன். ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, ஆனால் அங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியலையே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், திங்ஸ் தானே எடுக்கணும், வா போகலாம் அப்படின்ட்டு டயாங் தான் கூப்பிட்றாரு. ஜங்குக் வந்து அப்படியே பெட்டில் இருந்து எழுந்துக்கிறாரு. டயாங் தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போகிறாரு. ஸோ டயாங் வந்துட்டு லீ கிட்ட தான், லீ நீங்கள் என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. ஏன் சார், நீங்கள் வரலையா? ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு அவன் கூட போகிறேன். என்ன சார், நீங்கள் இதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும், நான் போய்க்கிறேன். அதெல்லாம் வேணாம், நான் இப்போது ஓகே தான், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சார், நான் தான் சொல்கிறேன்ல. இப்போது லீ அடுத்து எதுவுமே பேசலை, அப்படியே போயிடுறாரு. இங்கே டயாங் தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளில தான் வராரு. வந்துட்டு அப்படியே அங்கே காரில் தான் ஏறி சிட் பண்ணுறாரு. ஜங்குக்கும் அப்படியே சைலண்டாக போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ண முடியுமா? ஹேண்ட்லலாம் பெயின் இல்லைல்ல, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ சைலண்டாக வா, அது போதும் அப்படின்ற டைம் தான் இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் வந்துட்டு அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை, அவர் பாட்டுக்கு அவ்வளோ சைலண்டாக காரில் செட் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. டயாங் வந்துட்டு அப்படியே காரை ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுறாரு. மீடியம் ஸ்பீடில் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுறீங்களா? நான் போயிட்டு ஃபாஸ்ட்டாக திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்படி தான் கார்லேயே வெயிட் பண்ண சொல்லுவியா? இல்லை சரி, நீங்கள் வாங்க. ஐயோ, என்ன இது, என்ன சொன்னாலும் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற ஜங்குக் தான் அப்படி டயாங்கை பார்த்து திருன்னு முழிக்கிறாரு முட்டை கண்ணை வச்சுட்டு. டயாங் வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த காரை விட்டு வெளில இறங்குறாரு. இப்போ ஜங்குக் பின்னாடி தான் டயாங் போகிறாரு. அப்படியே ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகிறாரு. டயாங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கோட வீட்டுக்கு வராரு. ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்குது, அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. பரவாயில்லையே, வீடெலாம் நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போகிறாரு. ஸோ ஜங்குக் தான் இப்போது, நீங்கள் சோஃபாவில் சிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். இல்லைல்ல, அதெல்லாம் வேணாம், நீ போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வா அப்படின்ட்டு டயாங் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஸோ உங்களை நான் கவனிக்க வேணாம், நீங்கள் சோஃபாவில் சிட் பண்ணுங்கள், நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே கிச்சன் உள்ளே தான் போகிறாரு. இப்போ டயாங்க அப்படி சோஃபாவில் சிட் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கோட வீடு வந்துட்டு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. அவர் வால்லலாம் ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி ஒட்டியிருக்காரு. ஆக்சுவலாக அது ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்குது. டயாங் எல்லாமே பார்க்குறாரு சுற்றி முற்றி. இப்போ அப்படி ஜங்குக் தான் கிச்சன்லேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங்கு கொடுக்குறாரு. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ டயாங்கும் சைலண்ட்டாக அதை வாங்கிட்டு அப்படியே குடிக்கிறாரு. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் ரூமுக்கு போயிட்டு என்னோடய திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் தனியாக எப்படி பேக் பண்ணுவேன்? அதுக்கு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களா? இல்லை வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன். என்ன இப்போது ரூமுக்கு தானே வரேன்னா, அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற? இப்போது டயாங் தான் அந்த ஜூஸ்லாம் ஃபுல்லாக குடித்து முடிச்சிடுறாரு. இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் ஸ்டெப்பில் ஏறி அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ டயாங் வந்துட்டு கேட்காம பின்னாடியே போகிறாரு. ஜங்குக் போயிட்டு அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகல, சடனாக டயாங் வந்துட்டு அங்கே நிற்கிறாரு. உங்களை நான் கீழே தானே வெயிட் பண்ண சொன்னேன். என்னப்போ? நான் ஒரு ரூம்குள்ளே வந்தால் என்ன தப்பு? ஆனால் இல்லை, நீங்கள் வராதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல. அதான், ஏன் வரக்கூடாது? என்ன ரூமில் அப்படி என்ன வச்சுருக்க? ஓப்பன் பண்ணு. நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். இல்லை, ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் கேட்பியா மாட்டியா? ஓப்பன் பண்ணு, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால. ஐயோ,
இவர் என்ன இப்படி பண்ணிட்டுருக்காரு? நான் டோர் ஓப்பன் பண்ணேன். ஐயோ எல்லாம் தெரிஞ்சிருமே இவருக்கு வேறு. நான் என்ன பண்ணுறது? போச்சு. ஜங்குக் தான் இப்போ அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஏங்க அப்படி பின்னாடியே போயிட்டு அப்படியே பார்க்குறாரு ஜங்குக்கோட ரூமை. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. போச்சு இதுக்கு தான் நான் வர வேணான்னு சொன்னேன். ஐயோ ஜங்குக் மாட்டிக்கிட்ட போ அப்படின்ற ஜங்குக் தான் இப்போ அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அங்கே ஜங்குக் ரூம் ஃபுல்லாக டயங்கோட பிக்கு தான் இருக்குது. அதை அப்படியே ஃப்ரேம் போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. பெருசாக டயங் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, அவரோட சைல்டுஹுட் ஃபோட்டோ, இப்போ இருக்கிற ஃபோட்டோன்ட்டு அப்படி அவ்வளோ அழகாக எடுத்து வச்சு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காரு. மை ட்ரீம் பாய், மை சாக்லேட் பாய் அப்படி எழுதி வச்சுருக்காரு எல்லாத்துலேயுமே. இன்னொரு சைட் வால் ஃபுல்லாக டயங்கோட பிக்கை அவ்வளோ அழகாக ட்ராப் பண்ணி வச்சுருக்காரு. டயங்கெல்லாம் இதை பார்க்க அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு எப்படி ஒரு ஃபேனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் நான் போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், என்ன இதெல்லாம்? எதை கேட்குறீங்க? அதான் இந்த பிக்லாம். அதுவா? அது என்னோட ட்ரீம் பாய். அப்போது நான் யார்? நீங்கள் வந்துட்டு டயாங், அது என்னோட ட்ரீம் பாய் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறாரு முட்டைக்கண்ணை வச்சுட்டு. டயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து தான் சிரிக்கிறாரு. அவர் மாஸ்க்கு போட்டிருக்காரு, பட் டயாங் சிரிக்கிறது நல்லாவே ஜங்குக்கு தெரியுது. ஸோ இப்போது ஜங்குக் தான் அவரோட திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஒரு ட்ராலி மாதிரி எடுக்கிறாரு. அந்த ட்ராலியில் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறாரு. அப்படி டயாங்கோட ஃபோட்டோஸையும் எடுத்து வைக்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு? அது எதுக்கு உங்களுக்கு? நான் எங்கே போனாலும் என்னோடய ட்ரீம் பாய் என் பின்னாடியே வரணும், அதனால தான் வச்சுருக்கேன். ஓ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக் க்யூட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஸோ டயாங் வந்துட்டு இதுலேயே ஜங்குக் மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பட் அவர் வெளில காமிச்சிக்கல. நான் பேக் பண்ணிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னதோ டயாங் அப்படியே சைலண்டாக போகிறாரு. ஜங்குக் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டயாங் கூடயே போகிறாரு. இப்போ 2 பேரும் தான் அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. ஜங்குக் வந்துட்டு அந்த வீட்டை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு டயாங் கூட காரில் ஏறி போயிட்டு சிட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேரெக்டாக அவரோட ஹவுஸ்க்கு தான் போகிறாரு. இப்போது டயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக் தான் கேட்குறாரு, ஆமாம் உன்னோட ட்ரீம் பாய் உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? அதுவா? அது எனக்கு ரொம்ப ஏசாவே தெரியும். ஏன் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். என்ன தப்பு? தப்பெல்லாம் இல்லை, கேட்கலாம். சரி, உன்னோட ட்ரீம் பாய் நிறைய ஆட் அண்ட் கான்செப்ட்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாமல் எப்படி? அவர் என்னோட ட்ரீம் பாய் ஆச்சே, அது எப்படி தெரியாமல் போகும்? எனக்கு எல்லாமே தெரியும். அவர் கான்செப்ட் கூட நான் அட்டன் பண்ணியிருக்கேனே. என்ன கான்செப்ட் அட்டன் பண்ணியிருக்கியா? எப்போ? அது ரீசெண்டாக ஒரு சாங் கூட ரிலீஸ் பண்ணாரே, அப்போ தான் அட்டன் பண்ணேன். அப்படின்னா ட்ரீம் பாய் மேலே நீ அவ்வளோ க்ரேஸியாக இருக்கியா? ஆமாம், க்ரேஸி தான், நான் ரொம்ப க்ரேஸி. எனக்கு என் ட்ரீம் பாயை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதை டயாங்ட்டே சொல்கிறாரு. டயாங் வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்சிருக்கு ஜங்குக்கு இப்படி க்யூட்டாக பேசுறது. அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அவரோட ஹவுஸ்கிட்ட தான் போகிறாரு. அவர் ஹவுஸ்கிட்ட பார்த்தா அவ்வளோ ஃபேன் கேர்ள்ஸ், அப்புறம் ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. டயாங்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் தான் இப்போது, ஐயோ என்ன இது, எல்லோரும் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போச்சு போ, நான் மாட்டிக்கிட்டேனா? என்ன மாட்டிக்கிட்டேனா? இல்லை, நான் உங்கள் கூட வந்தால் எல்லோரும் அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? டயாங் வந்துட்டு அந்த கார் தான் அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே சுற்றி நிறைய கார்ட்ஸ் இருக்கிறதால டயாங் வந்துட்டு அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வராரு. வந்துட்டு ஆப்போசிட் ஒருத்த ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி அவர் கோட்குள்ளே தான் இழுத்து மறைச்சி வச்சுக்கிறாரு.
ஒரு போட்டிருக்க கோட் வந்துட்டு ரொம்ப லாங்னால ஜங்குக்கால் அதில் வந்துட்டு மறைஞ்சிக்க முடியும். ஸோ ஜங்குக்கா அப்படியே மறைச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர் சுற்றி அப்படியே கார்ட்ஸ்லாம் மறைச்சிக்கிறாங்க. ஸோ மீடியா ப்ரெஸ்னால் அங்கே அவரை ஒழுங்காக பார்க்க கூட முடியல. இப்போ டயங் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு அப்படியே ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஜங்குக் தான் இப்போ அப்படியே திருன்னு டயங்கே பார்த்து முழிக்கிறாரு. என்ன அதான் வந்துட்டோம்ல, போய் ரெஸ்ட் எடு. அது அது வந்து என்ன இப்போது? எனக்கு ஃபோனில் சார்ஜ் போடணும். என் ஃபோனில் சார்ஜர் இல்லை. அதுக்கு என்ன, போய் ரூமில் போட்டுக்கோ போ அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் சைலண்டாக அப்படியே போகிறாரு அவரோட ரூமுக்கு. இப்போது மிஸ்டர் லீ தான் டயாங்கிட்ட வந்து, சார், ப்ரெஸ்ஸு மீடியாலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் க்யூர் ஆகிட்டிங்களா இல்லையான்ட்டு உங்களை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சா ஆகணும் சார். இன்னும் 2 டேஸில் ப்ரெஸ் மீட் வைக்கலாம். ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ லீ தான் அப்படியே போயிடுறாரு. டயாங்கும் அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. ஷவரில் தான் போயிட்டு நிற்கிறாரு. இப்படி தான் ஒரு 2 டேஸ் போயிருக்கும். இந்த 2 டேஸில் ஜங்குக்கிட்ட மட்டும்தான் டயாங் நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வேறு யார்கிட்டையுமே அவ்வளோவா பேசக்கூட மாட்டார். ஜங்குக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ இப்போது டயாங் தான் ப்ரெஸ் மீட்காக எல்லாரையுமே கூப்பிட்ருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காரு. இப்போது டயாங் தான் அப்படியே ரெடி ஆகிட்டு ஸ்டெப்லேருந்து இறங்கி அப்படியே அங்கே ப்ரெஸ் மீட்க்கு தான் போகிறாரு. அது அவர் வீட்டுக்கு வெளில தான் வச்சுருக்காங்க. அப்படியே சேர் போட்டு நிறைய ப்ரெஸ் மீடியாலாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயாங் தான் அங்கே போயிட்டு சோஃபா எடுத்து வெளில போட்டுப்பாங்க, அந்த சோஃபாவில் தான் செட் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே நிறைய கொஷின் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ரெஸ் மீட் எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன். ஸோ என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்ட்டு டயாங் சொன்னதும் இப்போது அப்படியே எல்லாரும் இந்த கொஷின் கேட்குறாங்க. சார், நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஆட்ஸ் அண்ட் கான்செப்ட்லாம் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நான் இப்போது நார்மலாக தான் இருக்கேன், என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வேர்டாக சொல்கிறாரு. அகைன் வந்துட்டு இன்னொருத்தவங்க கொஷின் கேட்குறாங்க. சார், இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு? என்னோடய மிஸ்டேக் தான். வழியில் ஸ்பீட் பிரேக்கர் நான் பார்க்கல அண்ட் அந்த ட்ராக் வந்துட்டு மேலே மோதிடுச்சு, அவ்வளோதான். இந்த இன்சிடெண்ட்னால் உங்கள் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் டிஸப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கெலாம் என்ன சொல்ல வரீங்க? டிஸப்பாயின்மெண்ட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து ஆட் கொடுப்பேன், கான்செப்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். இது அப்படி ஜங்குக் தான் அவரோட மொபைலில் பார்த்துட்ருக்காரு. என்ன இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. நான் அதுவும் என்னோடய ட்ரீம் பாய் அவரோட ஹவுஸில் அவரோட வீட்டில் நான் இருக்கணும். என்னால் இது வரைக்கும் நம்பவே முடியலையே. எப்படி ஜங்குக் இது நடந்திருக்கும்? எல்லாம் நம்மளோட லக்கு தான் போல். ஆனால் நான் ரொம்ப லக்கி இல்லை. எனக்கு ஐயோ, இப்படி நேரில் பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுவும் டயாங்கோட வீட்டிலே இருந்துகிட்டே இப்படி தான் அங்கே போயிருக்கு. டயாங் வந்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே பதில் சொல்கிறாரு. அப்படியே அங்கே ப்ரெஸ் மீட் கம்ப்ளீட் ஆகுது. டயாங் வந்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. டயாங் வந்துட்டு சோஃபாவில் தான் சிட் பண்ணுறாரு. டயாங் ப்ரெஸ் மீட் கொடுத்தது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுலேயே டயாங்க்கு ஒரு ஆட் ஆஃபர் கூட வந்திருக்கு. அதுக்கு தான் டயாங் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக் இப்போ அப்படியே டயாங்கிட்ட தான் வந்துட்டு நிற்கிறாரு, சைலண்ட்டாக இருக்காரு. பைக் ரைட் தவிர நீங்கள் என்ன மாதிரி ஆட் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே சார், அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வாங்க, நாங்கள் கண்டிப்பாக இந்த ஆட் உங்களை வச்சு தான் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே திரும்பி என்ன இங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கா? என்ன வேணும் உனக்கு? போர் அடிக்குதா? இல்லை, அது வந்து நீங்கள் இப்போது ஆட்க்கு போகிறீங்களா? ஆமாம், போகிறேன். அதனால் என்ன? இல்லை, நீங்கள் இப்போ தான் ஒரு இன்சிடெண்ட்டு ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் டிலே பண்ணி போனால் என்ன தப்பு?
எனக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்ல, நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேன் இப்போது. ஆனால் அது எனக்கு புரியுது, நீ என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிற. பட் என்னால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னாலன்னு இல்லை, கம்பெனி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி சொன்னதும் ஜங்குக்கோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி டல் ஆகுது. டயாங்க்கு புரியுது ஜங்குக்கு அவரோட ஹெல்த்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாருன்ட்டு. இப்போது இப்படி தான் அந்த டே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் அந்த ஆட் ஷூட்க்கு தான் போகிறாரு. டயாங்கும் அப்படியே அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆட் ஒரு கேர்ள் கூட நடிக்கணும்ன்ட்டு. ஸோ அவர் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன நீங்கள் கேர்ள் கூட நினைக்கணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. சார் இல்லை சார், ஒரே ஒரு ஆட் தான் சார், ப்ளீஸ் நீங்கள் நடித்து கொடுப்பீங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் சார் நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டோம். என்ன கேட்காம எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம்? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், லாஸ்ட் டைமில் இப்படி பண்ணாதீங்க சார். அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். ஸோ டயாங்கும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணணும் அதர் ஆக்டர் கூட. அங்கே டயாங் ஒரு லேடி ஆக்டர் கூட அப்படியே அந்த ஆட் ஷூட் எடுத்துகிட்ருக்காரு. ஜங்குக்கு இப்போ அப்படியே அதை மொபைலில் பார்க்குறாரு. என்ன இது, இப்படி இல்லாமல் ஆட் கொடுப்பாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. ஜங்குக்கு அதை பார்க்க செம்மையாக பொசசிவ் ஆகுது. ஸோ டயாங்கும் அந்த ஆடை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. பட் ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. டயாங் முன்ன மாதிரி இல்லை, அவர் ஆக்டிவாக இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டயாங் அப்படி வீட்டுக்கு வந்திருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அவர் லைவ் போகலான்ட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் தான் ஆன் பண்ணுறாரு. ஜங்குக்கு இந்த ரூமில் அப்படியே அந்த லைவை தான் பார்க்குறாரு. இப்போது டயாங் தான் அந்த லைவில் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் புரியுது, நீங்கள் எல்லாம் என் மேலே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபோர்ட்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதையும் மீறி நான் அந்த ஆட் ஷூட்க்கு வந்தேன். அதுலேயும் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. போக போக அப்படியே நல்லா பேசுகிறாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு டயாங் லைவை தான். என்ன இது, நம்ம ட்ரீம் பாய் எவ்வளோ சேடாக பேசுகிறாரு, அப்படி பேசக்கூடாதே அப்படின்ட்டு அப்படியே அந்த லைவ்லேயே ஒரு கமெண்ட்டு போடுறாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் யாரும் உங்களை தப்பாக சொல்லலை, நீங்கள் என்றைக்குமே சூப்பர் ஹீரோ தான். உங்களை மாதிரி ஒரு ஐடல் கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் ரொம்ப லக்கியான பர்சன்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக இருங்க. நீங்கள் ஆர்மிஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஸோ உங்களை யாரும் எப்போவுமே தப்பாக பேச மாட்டாங்க. நீங்கள் என்றைக்குமே கிரேட்டாக டயாங் அப்படின்ற மாதிரி அப்படியே கமெண்ட் போட்டு விட்டாரு. ஸோ குக்கின்ட்டு ஒரு ஐடியிலேருந்து இவ்வளோ பெரிய கமெண்ட்டை பார்த்த உடனே டயாங் அப்படியே அதை படித்து பார்க்குறாரு. அவர் அப்படியே அந்த லைவ்லேயே செம்மையாக ஹாப்பி ஆகிடுறாரு. ஸோ லைவ் போயிட்டுருக்கிறதுனால காமிச்சிக்கல, அப்படியே அந்த லைவையும் பேசி கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு இப்போ டயாங்கை தேடிட்டு தான் அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. அப்படியே போயிட்டு அவரோட ரூம் டோர் தான் நாக் பண்ணுறாரு. ஸோ டயாங்கும் லைவ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கு தான் வெளில அப்படியே நிற்கிறாரு. என்னாச்சு? அது நீங்கள் என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் ஓகே தானே? ஆமாம், நான் ஓகே தான். என்ன திடீர்னு என்கிட்ட கேட்குற? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு தான் திரும்ப போகிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி டயாங் தான் அப்படியே போகிற ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே சடனாக காலிங் பெல் தான் அடிக்குது. அங்கே இருக்க ஒரு மெய்ட் தான் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பொண்ணு தான் அப்படியே உள்ளே வரா. பாட்டுக்கு அப்படியே டயாங் தான் தேடி போகிறான். டயாங் தான் இப்போ அப்படியே அவர் ரூமை விட்டு வெளில வராரு. வந்துட்டு
அப்படி ஸ்டெப்பில் இறங்கி வராரு. ஜங்குக்கும் அங்கே சோஃபாவில் உட்காந்து சிட் பண்ணி கேம் ப்ளே பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு தான், ஹே யார் நீ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னையா கேட்குறீங்க? ஆமாம், உன்னை தான் கேட்குறேன். நீங்கள் தானே இருக்க, வேறு யாராவது இங்கே இருக்காங்களா என்ன? இல்லை. இப்போது டயாங் தான் அப்படி ஸ்டெப்லேருந்து இறங்கி வர்றதை பார்த்துட்டு டயாங் அப்படின்ட்டு ஓடி போயிட்டு அப்படியே டயாங் தான் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு. எப்படி இருக்க நீ, உனக்கு ஓகே தானே? ஆக்சிடெண்ட்டுன்னு கேள்விப்பட்டா, இப்போ பரவாயில்ல? எனக்கு அதெல்லாம் ஓகே தாண்டி. என்ன திடீர்னு வந்திருக்க? அதான் சொன்னேண்ணே, உன்னை பார்க்க தான் வந்தேன். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு அவர் ஐஸை வச்சுட்டு. ஸோ டயாங் அதுக்கேற்ற மாதிரி, என்ன இவன் இன்னைக்கு இப்படி பார்த்துட்ருக்கான்? இல்லையா, எவ்வளோ நாள் ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை, எங்கடி போனேன்? டயாங் நீயா இப்படி பேசிகிட்ருக்க? நீ இப்படிலாம் பேசுவியா? ஏன் நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? நீ என்னோட கசின் தானே. ஓ கசினா? கசின்கே இப்படியா என்ன? ஆமாம், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு டயாங்க அகைன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அந்த ஹக் பண்ணாமல் இருந்தால் தான் என்ன, ஹக் பண்ணிட்டு தான் பேசணுமா என்ன? ஜங்குக் உனக்கு ஏன் இப்படி பொசசிவ் ஆகுது? இப்போ டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு இங்கே செம்மையாக பொசசிவ் ஆகுது. பட் டயாங் வந்துட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் இல்லையா, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீ தான் அந்த சைடு வரவே மாட்ட, ரொம்ப பிஸி ஆகிட்டா, ஃபேமஸ் ஐடல் வேறு. ஆமாண்டி பிஸி தான், என்ன பண்ணுறது. சரி, இன்னொரு நாள் டைம் கிடைக்கக்குள்ளே வரேன். என்ன நிஜமாக சொல்கிற? என்னால் நம்ப கூட முடியல. உனக்கு மண்டையில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா என்ன ஆக்சிடெண்ட் அப்போ? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. ஏன்னா சரி சும்மா ஃபன் பண்ணேன். ஆமாம், இந்த பையன் யார்? ஓ அவனா, அவன் வந்துட்டு லைக் என்னோட ஃபேன் பாய். எனக்கு ஆக்சிடெண்ட் அப்போது ஒரு ஹெல்ப் பண்ணான், அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்ன ஃபேன் பாயா? ஃபேன் பாயெலாம் இதுக்கு வீட்டில் வச்சுருக்க, கெஸ்ட் ஹவுஸில் கூப்பிட்டு போய் விட வேண்டியதானே. இல்லையா இப்படி சொன்னதோ ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஃபேன் பாய் மட்டும்தானா? ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நான் இனிமேல் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த சோஃபாவில் தான் திருப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவருக்கு செம்ம பொசசிவ் ஆகுது. சரி டயாங், நான் இன்னொரு நாள் வந்து உன்னை பார்க்குறேன். இப்போ நான் கொஞ்சம் வெளில போகிறேன். ஓகே இல்லையா, நீ பார்த்து போய்ட்டு வா அப்படின்ட்டு அப்படியே இல்லையாவும் அப்படியே போயிடுறான். இங்கே ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. ஆமாம்ல, என்ன தான் போயிட்டு காப்பாற்றினாலும் நான் அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேன் பாய் தானே. ஸோ இப்போது டயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் தான் போயிட்டு சிட் பண்ணுறாரு. என்ன எதுக்கு என் பக்கத்தில் வந்து சிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு வேறு எதுவும் இருக்கும்ல, போய் பாருங்க. ஏன் நான் வந்து உட்காரக்கூடாதா என்ன? இப்போது ஜங்குக் மொபைல்லேருந்து அவருக்கு சடனாக ஒரு கால் வருது. ஹலோ, மச்சான் எங்கடா போகிற நீ? காலையில் ஒரு மெசேஜில் நீ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஐ மிஸ் யூ மச்சான், சீக்கிரம் வாடா. ஐயோ பேபி, நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஐ ரியலி மிஸ் யூ பேபி. என்ன பேபியா? யார்டா சொல்கிற? நான் உன் ஜிமினாடா. ஆமாம், நான் தான் உன் ஜங்குக். ஆமாம் பேபி, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, நீ எங்கே இருக்கப்போ, என்னாச்சு உனக்கு? ஸோ டயாங் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. நான் இப்போ ஒரு பர்சனோட வீட்டில் தான் இருக்கேன் பேபி. நான் உன்னை சூன் மீட் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். மச்சான் நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் மச்சான். நீ என்னடா என்ன புதுசா பேபின்லாம் சொல்கிறேன்? நான் உனக்கு பேபியா? நம்ம எப்போ மீட் பண்ணலாம் பேபி? எனக்கு தான் இங்கே செம்மையாக ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. மச்சான் நீ எங்கே இருக்குன்னு சொல்கிறா, நானே உன்னை பார்க்க வரேன். அச்சோ, உனக்கு ஏன் பேபி கஷ்டம்? நீலாம் வர வேணாம், நானே உன்னை பார்க்க வரேன். லவ் யூ பேபி, லவ் யூ ஸோ மச். டயாங் இப்போ சடனாக ஜங்குக்கோட மொபைல் தான் வாங்குறாரு ஃபாஸ்ட்டாக.
பாரு ஒழுங்கா மூட்டு ஃபோனை வை, நேரில் மட்டும் வந்தேன்னா சாவடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணுறாரு. அந்த சைடில் ஐய என்னடா இது, ஏதோ புதுவித வாய்ஸாக இருக்குது, யாராக இருக்கும்? ஜங்குக் தான் இப்போது. என்ன இது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என் பேபி கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு இப்போ கால் கட் பண்ணீங்க? ஏன்னா பேபியா? யார் பேபி? யார் அவ? நான் எதுக்கு சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? உங்களுக்கு தான் இல்லையா இருக்கால, நான் உங்கள் ஃபேன் பாய் தானே, எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? என் ட்ரீம் பாய்லாம் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லறதுக்குள்ள டயாங் தான் ஜங்குக்கு பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் யாருன்னு கேட்டேன், நான் யாருன்னு எப்போ தெரியும்? விட்டோம். இப்போ ஜங்குக் தான் அப்படி டயாங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதல்ல? நான் அப்படி சொன்னேன்னா? அதான் அது பிடிக்காது தானே? யார் சொன்னா பிடிக்காதுன்னு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னோடய கேரக்டர் பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஆனால் ஸ்டாப் பண்ணு, என்னை ஃபஸ்ட்டு சொல்ல விடு. உன்னோட உயிரை கூட பார்த்துக்காம எனக்காக அங்கே வந்து என்னை காப்பாற்றினல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு ஒன்று பிடிச்சிது. அதனாலன்னு மட்டும் இல்லை, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிட்டு. அதுக்கு ரீசன்லாம் இல்லை, எனக்கு பெருசாக ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். ஆமாம், அது யார்? உன் பேபி. அவளை இதுக்கப்புறம் நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அது அது பேபியா? யார் அது? அதான் நீ இப்போ பேசினிய ஒருத்திக்கிட்ட. அது என் மச்சான் ஜிமினா. என்ன மச்சானா? ஆமாம், அவங்கிட்ட தான் நான் பேசினேன். அது சும்மா நான் உங்களை ப்ராங்க் பண்ண பொசசிவ் ஆக்கி பார்த்தேன். ஸோ அதிலே நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க. எப்படி? ஓ, உனக்கு அவ்வளோ தெரியுமா? இருன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ டயங் தான் அப்படியே ஜங்குக்கு அப்படியே தூக்குறாரு. என்ன என்ன பண்ணுறீங்க? இல்லை யாராவது பார்த்துட போகிறாங்க. அப்படின்னா நீ தான் என் லவர் ஐடியா, இதுக்கப்புறம் யார் பார்த்தா என்ன பார்க்கலன்னு எனக்கு என்ன? அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. இறக்கி விடுங்க, நானே நடந்துக்கிறேன், இறக்கி விடுங்க. முடியாது. இறக்கி விடுங்க. முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிடுறாரு. தென் அப்படியே ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்படி தான் இவங்களுக்குள்ள டேஸ் போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே டயாங் தான் கான்செப்ட் வச்சுருக்காரு. அந்த கான்செப்டில் அவர் சிங்கும் பண்ணுறாரு. இப்போ சடனாக ஒரு பர்சனை தான் அப்படி கூப்பிட்றாரு. அந்த பர்சனும் அப்படி ஹாப்பியாக அந்த ஸ்டேஜில் போயிட்டு நிற்கிறாரு. அந்த கான்செப்ட்லேயே டயாங் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் எல்லா மீடியா ப்ரெஸ்க்குமே அவரோட பார்ட்னர் யாருன்ட்டு அப்படி சொல்லிடுறாரு. ஓகேடா, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி என்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ரொமான்ஸ் இல்லை தான். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் முக்கியம் பில்லு. டாட்டா பை பாய், இஷ்கியூ ஆல்.